வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் பிரான்ச் ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டத்தில் எக்ஸசைஸில் 48 சம் பார்க்க போகிறோம் நம்ம. இது வந்து ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டதுனால இது எடுக்கிறேன். எ கமர்ஷியல் கம்பெனி இன்வாய்ஸ்டு கூட்ஸ் டு இட்ஸ் சென்னை பிரான்ச் அட் காஸ்ட். The head office paid all expenses except petty cash expenses which were paid by the branch. From the following details, create branch stock account, debtors account and expenses account and profit and loss account. Opening stock 42,000, debtors 75,000, petty cash 1,200, goods sent from head office வந்து 1,56,000, goods returned to head office 6,000, cash sales 1,05,000, advertisement 4,800, cash collected from debtors 1,71,000, closing stock 39,000, allowances to customers 1,200, discount to customer 8,400, bad debts 3,600, returns by customer 3,000. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கஸ்டமர் வருதுல டெட்டாஸ்க்கான எக்ஸ்பென்சஸ். அதுக்கு அடுத்தது பேங்க்கில் 2 types ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இது ஒன்று டெட்டாஸ்க்கான எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறமா சேலரிஸ் 37,200, ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் வந்து 7,200. இதில் பிரான்ச்சுக்கான எக்ஸ்பென்சஸ். க்ளோசிங் டெட்டாஸ் 58,800, க்ளோசிங் பெட்டி கேஷ் 600. அதுக்கடுத்து கிரெடிட் சேல்ஸ் வந்து 1,70,400. இப்போ எப்படி சம்ம போடணும்னு பார்க்கலாம். ஓகே, சம் நம்பர் 48 எக்ஸசைஸில் இப்போ பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரான்ச் ஸ்டாக்கில் என்ன எழுத சொல்லியிருக்கேன்? டு ஓப்பனிங் ஸ்டாக், டு பேலன்ஸ் brought down 42,000. அதுக்கப்புறமா to goods sent to branch, goods sent to branch 1,56,000. அதுக்கப்புறமா கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர். போன சம்மில் வந்து நான் இதை வந்து ஸ்டாக்கு அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேன். இப்போ அதை அப்படியே எழுதுகிறேன். நான் உங்களுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே எழுதுகிறேன். கூட்ஸ் ரிட்டர்ன்ட் பை கஸ்டமர். ஏன்னா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். கூட்ஸ் ரிட்டர்ன்ட் பை கஸ்டமர் 3,000. இங்கே என்னென்னலாம் வரும்னு சொல்லியிருக்கேன்? கேஷ் சேல்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். கேஷ் சேல்ஸ் 1,05,000. அதுக்கப்புறமா பை கிரெடிட் சேல்ஸும் ஒன் ஆஃப் த ஸ்டாக்கை தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் 1,70,400. பை கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ். இதுக்கு மீனிங் புரியுதான்னு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ். ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் 6,000. அதுக்கப்புறமா பை க்ளோசிங் ஸ்டாக், அது வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன். எப்போவுமே ஸ்டாக்லேயே நான் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்னு எழுதக்கூடாது. நான் பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேரி டவுன் கொடுக்குறேன்னா இதனுடைய ஹெட்டிங் என்ன இருக்கோ அதனுடைய கேரி டவுன் ப்ராட் டவுன் அப்படின்னு அர்த்தம். 39,000. இப்போ இதை நம்ம டேலி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது வந்து 3,20,400. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2. இது எங்கே நம்ம ஃபார்வர்ட் பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கலாம். 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து போட்டால் போதும் பேலன்சிங் ஃபிகராக. அதாவது ஸ்டாக் சர்ப்ளஸ் இது. அதனால் நான் எவ்வளோ 70 ஸ்டாக் சர்ப்ளஸ் வந்து 1,19,400. 1,19,400. 1,19,400. இப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு இங்கே டெட்டாஸ் ஓப்பனிங் டெட்டாஸ் எழுதுவோம். டு பேலன்ஸ் brought down 75,600. அதுக்கப்புறமா டு கிரெடிட் சேல்ஸ் இங்கே எழுதிட வேண்டியதான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டெட்டாஸ் எங்கேயுமே ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகிடும். 1,70,400 பை கேஷ் ரிசீட் ஃப்ரம் டெட்டாஸ்
கேஷ் ரிசீவ்டு 1,71,000. அதுக்கு அடுத்தது எக்ஸ்பென்சஸ் 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து பிரான்ச் டெட்டாஸ் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இங்கே பார்த்தா போதும். டெட்டாஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து அலவன்சஸ் டு கஸ்டமர் இருக்கு இல்லையா, அலவன்சஸ் டு கஸ்டமர்ஸ் 1,200. அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் இருக்குது 8,400 டிஸ்கவுண்ட் டு கஸ்டமர்ஸ். பேட் டெப்ஸ் இருக்குது, பேட் டெப்ஸ் 3,600. இதனுடைய டோட்டல் வந்து 13,200. அதுக்கப்புறமா இங்கே வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லியிருக்கேன், கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர்னு, அதை இங்கே கொண்டு வரணும். பை கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர், ரிட்டர்ன் பை கஸ்டமர் 3,000. ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்துன்னா நீங்கள் சேல்ஸ் ரிட்டர்ன்னே எழுதிடலாம் அதை நீங்கள். அதுக்கப்புறமா பை பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது க்ளோசிங் டேட்டாஸ் 58,800. இதனுடைய டோட்டல் என்ன வருதுன்னு பாருங்கள். இதனுடைய டோட்டல் 2,46,000. ரெண்டு சைடுமே ஈக்குவலாக டேலி ஆகிடும். எப்போவுமே ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டத்தில் டேட்டாஸ் டேலி ஆகிடும். பிரான்ச் எக்ஸ்பென்சஸ், பிரான்ச் எக்ஸ்பென்சஸ், பிரான்ச்சுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 2 டேட்டாஸ் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை எழுதுங்க. டேட்டாஸ் எக்ஸ்பென்சஸ் இங்கே எழுதியிருப்போம்ல, அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அலவன்சஸ் 1,200, டிஸ்கவுண்ட் 8,400, பேட் டெப்ஸ் 3,600, மொத்தம் 13,200. இந்த ஸ்டாக் வரக்கூடாது இங்கே. அடுத்தது 2 பேங்க் எக்ஸ்பென்சஸ். பேங்க்குன்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அது என்ன, சேலரி, அட்வர்டைஸ்மெண்ட், அதெல்லாம். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 4,800, சேலரிஸ் 37,200, பென் எழுதலையோ, ஓடிட்டு இருக்கு. salaries 37,200. rent and rates வந்து 7,200. அப்புறமா பெட்டி கேஷ், பெட்டி கேஷ் வந்து க்ளோசிங்லேருந்து ஓப்பனிங்கை மைனஸ் பண்ணிவிடுங்க. 1,200 மைனஸ் 600 போட்டிங்கன்னா 600. இதனுடைய டோட்டல் 49,800. மொத்தம் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து 63,000. பை இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். 63,000. ஓகே, இப்போ பிரான்ச் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். பிரான்ச் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே ஸ்டாக் இங்கே இருக்கு இல்லையா, ஸ்டாக் சர்ப்ளஸ், அதை இங்கே பை ஸ்டாக் அப்படின்னு கொண்டு வந்துடுங்க. பை ஸ்டாக் வந்து 1,19,400. பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் இங்கே எவ்வளோ இருக்குது, 63,000. 2 எக்ஸ்பென்சஸ். இதனுடைய டோட்டல் நம்ம டேலி பண்ணோம்னா
1,19,400 தான் அதிகமாக இருக்குது. ஸோ டு ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு போட்டுட்டு 56,400. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இந்த கொஷின்ஸ் மோர் ஓவர் கேட்பாங்க. ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம்ஸ் இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அதனால் இந்த 2 சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.